வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அங்ராவின். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நகையை அடமானம் வச்சு அதில் புதுசாக நகை வாங்குறது அப்படிங்கிறது ஒரு கரெக்டான மெத்தட் தானா? இது வந்து நமக்கு லாபகரமாக இருக்குமா? இல்லை டிஸ்அட்வான்டேஜ்லாம் நிறையா இருக்கா? அப்படிங்கிறது ஒரு சின்ன கேல்குலேஷனோட டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேங்க்கில் அடமானமாக வைக்கக்கூடிய நகைக்கு எவ்வளோ அமௌண்ட் தருவாங்க, அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் நமக்கு, அண்ட் நமக்கு கிடைச்ச அமௌண்ட்டில் எவ்வளோ கிராம் நகை வாங்கலாம், அண்ட் ஃபைனலாக நீங்கள் கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அடமானம் வச்ச நகைக்கு நீங்கள் கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட், புதுசாக வாங்கின நகையோட கிராம், இதெல்லாம் கம்பேர் பண்ணி இது லாபமா லாபம் இல்லையா அப்படிங்கிறது எப்படி நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 5 சவரன் நகை அடமானம் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க, அண்ட் அதில் வந்து நம்ம எவ்வளோ கிராம் நகை வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கிராம் தங்கத்துடைய விலை வந்து 14,950 ரூபா இருக்குது. நம்ம 5 சவரன் தான் அடமானமாக வைக்க போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து 1 கிராம் ரேட் போட்டுக்கோங்க. 14,950 இன்ட்டு 40 ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சவரன் அப்படிங்கிறது 40 கிராம், அதனால தான் இன்ட்டு 40 போடுறோம். போட்டால் நமக்கு எவ்வளோ வருதுன்னா 5,98,000 ரூபா வருது. இதுதான் வந்து இன்றைக்கி ரேட் படி ஒரு 5 சவரன் நகையோட வேல்யூ. ஆனால் இந்த அமௌண்ட்டை நமக்கு அப்படியே பேங்க்கில் தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில பேங்க்ஸில் வந்து 1 கிராமுக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் தருவோம் அப்படின்னு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. 1 கிராமுக்கு 7,500 ரூபா தான் தருவோம், 1 கிராமுக்கு 8,000 ரூபா தான் தருவோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சில பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோல்டு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 5,98,000 ரூபா, இந்த அமௌண்ட்டில் 60% வந்து கோல்டு லோனாக கொடுக்குறது, இல்லை சில பேங்க்கில் வந்து 75% கூட கொடுக்குறாங்க கோல்டு லோனாக. ஸோ அது மாதிரி வந்து இத்தனை பர்சன்ட் இந்த வேல்யூலேருந்து 60%, 65%, 70% வந்து உங்களுக்கு கோல்டு லோனாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது மாதிரி 2 விதம் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல ஒரு விதம், அதாவது 1 கிராமுக்கு வந்து இவ்வளோ தான் அமௌண்ட்டுன்னு இருக்குது அப்படின்னா, இப்போ 1 கிராமுக்கு 8,500 ரூபா தான் தருவோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 40 கிராம் கொடுக்குறீங்கன்னா 8,500 இன்ட்டு 40 அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு கோல்டு லோனாக கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதுவே உங்களுக்கு வந்து செகண்ட் மெத்தட் படி கோல்டு வேல்யூவில் 60%, 65% வந்து உங்களுக்கு கோல்டு லோனாக தருவாங்க அப்படின்னா எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, கோல்டு வேல்யூ 5,98,000 ரூபா, அதை போட்டுக்கோங்க. அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு பேங்க்கில் வந்து எத்தனை பர்சன்ட் தருவேன்னு சொல்கிறாங்களோ அதை போட்டுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 60% எடுத்திருக்கேன். ஸோ வந்து 60 போட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டால் நமக்கு எவ்வளோ வருதுன்னா 3,58,800 ரூபா வருது. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நமக்கு வந்து நகை கடனாக நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம 5 சவரன் நகை அடமானம் வச்சோம் அப்படின்னா 60% தான் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம கையில் வரும், 3,58,800 ரூபா தான் வரும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு இன்றைக்கி கோல்டு ரேட் படி எவ்வளோ கிராம் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம லோன் அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 3,58,800 டிவைடிங் சிம்பிள் 1 கிராம் கோல்டு ரேட் 14,950 போட்டால் நமக்கு 24 வரும். இதோட மீனிங் என்னென்னா 24 கிராம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்கு. பட் 24 கிராமும் நம்ம கம்ப்ளீட்டாக வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி அமௌண்ட்லாம் மைனஸ் பண்ணிட்டு ஃபைனலாக எவ்வளோ கிராம் வரும்னு பார்க்கலாம். ஸோ வேஸ்டேஜ் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8% எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி வந்து காமனாக எல்லாத்துக்குமே வந்து 3% தான் வரும். ஸோ அந்த 8% வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 11% வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 24 கிராம் வாங்கலான்னு வந்துச்சு இல்லையா, அந்த 24 போட்டுக்கோங்க. 24 இன்ட்டு நமக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி ரெண்டையும் சேர்த்தா நமக்கு எவ்வளோ வந்துச்சு, 11% வந்துச்சு இல்லையா? ஸோ இன்ட்டு 11% போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 2.64 கிராம் வரும். ஸோ இதோட மீனிங் என்னென்னா 2.64 கிராம் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டியில் வந்து மைனஸ் ஆகிடும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்கு. ஸோ நம்ம வந்து 24 மைனஸ் 2.64 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 21.36 கிராம் வருது. இதோட மீனிங் என்னென்னா நீங்கள் 5 சவரன் நகை அடமானம் வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டில் நீங்கள் 21 கிராம் 360 மில்லிகிராம் கிட்ட நீங்கள் புதுசாக நகை வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்கு. அதாவது நம்ம 40 கிராம் நகை வந்து அடமானம் வச்சோம்னா அதுலேருந்து கிடைக்கிற அமௌண்ட்டில் நம்ம எவ்வளோ கிராம் வாங்க முடியும், 21 கிராம் 360 மில்லிகிராம் தான் வாங்க முடியும். இப்போது நம்ம 5 சவரன் வச்சா நம்ம எவ்வளோ கிராம் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம வாங்கின நகை கடனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறதையும் கேல்குலேட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நகை கடன் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. 3,58,800 இன்ட்டு உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்களோ அதை எடுத்துக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 9% எடுத்திருக்கேன். ஸோ 9%. அடுத்ததாக இன்ட்டு போட்டு 1 இயருக்கு நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். இன்ட்டு 1 போட்டால் நமக்கு எவ்வளோ வருதுன்னா 32,292 ரூபா வருது. அதாவது இது வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே. ஸோ இந்த நகையை நீங்கள் திருப்பணும் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட சேர்த்து நீங்கள் வாங்கின கடன் அமௌண்ட்டும் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி நகை அடமானம் வச்சு
புதுசா நகை வாங்குறது லாபமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நகைய அடமானம் வச்சு நீங்க உங்களுக்கு கைக்கு அமௌண்ட் வந்த அன்னைக்கே வந்து நீங்க நகை வாங்க போறீங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 1 இயர்க்கு வந்து நீங்க பே பண்ண போறீங்க. 1 இயர்க்கு அப்புறம் பயங்கரமா கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது, நீங்க வந்து 1 இயர்க்கு முன்னாடியே நீங்க வாங்குனனால, ரொம்ப கம்மியான ரேட்லயே வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அதிகமான அளவுல வந்து உங்களுக்கு கோல்ட் ரேட் ஏறல அப்படின்னா, இது லாபகரமா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சின்ன கால்குலேஷனோட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நகை அடமானம் வச்சதுலேருந்து ஒரு 1 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, கோல்ட் ரேட் வந்து 1 கிராமுக்கு ரூ. 1000 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 14,950 இருக்கு. ஸோ 1 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு ரூ. 16,000 வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம இதே 21 கிராம் 360 மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆகும்னா ரூ. 3,41,760 ஆகும். ஸோ இது கூடவே வந்து நம்ம வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3,41,760 இன்டூ 11% போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே எடுத்த மாதிரி வேஸ்டேஜ் ஒரு 8%, ஜிஎஸ்டி ஒரு 3%ன்னு எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக 11% வரும். ஸோ 11%க்கு நமக்கு ரூ. 37,593 வரும். இது வந்து வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டு. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கோல்டு ரேட்டோட ஆட் பண்ணிக்கலாம். 3,41,760 ப்ளஸ் 37,593 போட்டோம்னா நமக்கு டோட்டலாக ரூ. 3,79,353 வரும். அதாவது நீங்கள் நகையை அடமானம் வச்சு புதுசாக நகை வாங்கும்போது இதே 21 கிராம் 360 மில்லிகிராமை ரூ. 3,58,800 வாங்கியிருப்பீங்க. இதே நீங்கள் 1 இயர்க்கு அப்புறம் வாங்குறீங்க, ஒரு ரூ. 1000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ரூ. 3,78,353 வருது. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 20,553 வருது. ஸோ உங்களுக்கு வந்து லாபம் தான் தோணும். நம்ம அடமானம் வச்சு உடனே வாங்கினனால ரூ. 20,000 கம்மியாக வாங்கியிருக்கோம். 1 வருஷம் கழிச்சு வாங்கினா 20,000 அதிகமாக தானே வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் நீங்கள் இது கூட வந்து நம்ம கோல்டு அடமானம் வச்சதுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்போம் இல்லையா, அது 1 இயர்க்கு எவ்வளோ வந்தது? ரூ. 32,292 வந்தது. அதாவது இந்த டிஃப்ரென்ஸை விட அதிகமாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நகையை அடமானம் வச்சு நகை வாங்குறது அப்படிங்கிறது எப்போ லாபகரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இயர்க்கு அப்புறமா கோல்டு ரேட் வந்து ஒரு கிராமுக்கு ரூ. 5,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் நகையை அடமானம் வச்சு இப்போ நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படின்னா அது 1 இயர்க்கு அப்புறம் பார்க்கும்போது லாபகரமாக இருக்கும். ஏன்னா ஒரு கிராமுக்கு ரூ. 5,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, அப்போது நமக்கு பெரிய லாபம் தானே. ஆனால் நம்ம 1 இயர்க்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி நம்ம நகையை அடமானம் வச்சு புதுசாக நகை வாங்குறதுல இருக்கக்கூடிய சில டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நான் சொல்கிறேன். ஒன்று என்னென்னா, நம்ம 1 இயர்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய நகையோட ரேட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது பெருசாக நமக்கு இந்த நகையை அடமானம் வச்சு வாங்குறதுல வந்து லாபம் பெருசாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா நமக்கு லாபமாக இருக்கும். 2வதா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நகைகளை வந்து அடமானம் வச்சுட்டு அதை திருப்ப முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறாங்க. நான் வந்து 5 சவரன் வச்சு 50 சவரன் வாங்கினேன், 100 சவரன் வாங்குறேன் அப்படின்லாம் வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டால் கூட ஃபர்ஸ்ட் வந்து கம்மியான கிராமை வந்து அடமானமாக வச்சுட்டு அதில் வரக்கூடிய அமௌண்ட்டில் எவ்வளோ கிராம் வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு நீங்கள் வச்சு நகையை திருப்ப முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ வந்து நம்ம கம்மியான கிராம் வைக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே நமக்கு வந்து இது இந்த டெக்னிக் வந்து செட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒருவேளை நீங்கள் நகையை அடமானம் வச்சு நகை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடமானம் வச்சு வந்த அமௌண்ட்டில் உடனே டேரெக்டாக போய் கடையில் கொடுத்து நகை வாங்கினீங்க அப்படின்னா வேஸ்டேஜில் வந்து நிறைய அமௌண்ட் வந்து நமக்கு போகும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு கடனாக கிடைச்ச அமௌண்ட்டை வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வேஸ்டேஜே இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நகையை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நமக்கு வேஸ்டேஜ்க்கான அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.